கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது விண்வெளி உலகத்தை சொல்லலாம். எவ்வளவு தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணாலும் இன்னமும் பல விஷயங்கள் விண்வெளியில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட விண்வெளிக்கு நம்ம போகணும் அப்படின்னா ராக்கெட்டு மூலம்தான் போக முடியும். அதில் ஃபால்கன் 9 அப்படின்னு சொல்லப்படுற ராக்கெட்டு, இதில் 2 அடுக்கு இருக்கும். 2வது அடுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 5 மாடி ஹைட் இருக்குல்ல, அந்த அளவுக்கு இதோட நீளம் வந்து இருக்கும். இது கிட்டத்தட்ட 4 டன் வெயிட்டோட 8700 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் நிலவில் வந்து மோதுது. அதில் ஒரு பெரிய பள்ளமே வந்து உருவாகுது. அப்படி இந்த ஃபால்கன் 9 வந்து ஏன் போய் மோதுனுச்சு, அதை தாண்டி அங்கே பல குப்பைகள் இது மாதிரி வந்து இருக்குது. ஏன்னா குப்பைகள்லேருந்து விண்வெளி ஃபுல்லாக வந்து ரொப்பி வச்சுருக்கோம், கிட்டத்தட்ட டன் கணக்காக. அப்படி அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இல்லாட்டி கடைசி வரை அப்படியே இருக்குமா? அந்த குப்பையெல்லாம் வந்து கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்காக ஸ்பீடாக வந்து சுற்றிக்கிட்டே வந்து இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஸ்பேஸ் குப்பைகளை பற்றியும் இந்த ஃபால்கன் 9 பற்றியும் அப்புறம் நிலவு குப்பைகளை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முதல்ல ராக்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்குவோம். ராக்கெட் வந்து நம்ம டிவியில் பார்த்துருந்துருப்போம், லான்ச் ஆகும், அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து கைத்தட்டி சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த ராக்கெட் வந்து 3 விதமாக இருக்குது. சிறிய ராக்கெட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 10,000 கிலோலேருந்து 30,000 கிலோ வந்து வெயிட் இருக்கும். அடுத்த 2வது ராக்கெட்டு, நடுத்தர ராக்கெட்டு, இது வந்து 3 லட்சம் கிலோலேருந்து 5 லட்சம் கிலோ வந்து வெயிட் இருக்கும். 3வது தான் மிகப்பெரிய ராக்கெட்டு, இது 30 லட்சம் கிலோலேருந்து 50 லட்சம் கிலோ வந்து வெயிட் இருக்கும். இப்படி 3 வகையாக வந்துருக்கு. இப்படி இத்தனை லட்சம் கிலோ வெயிட் இருக்குன்னு சொல்கிறேன்ல, அது எதுவும் பயங்கரமான பொருளால் செய்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அந்த ராக்கெட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஃபுல்லாக ஃபியூல் தான் இருக்கும். ஒரு 100% வெயிட் இருக்குன்னா அதில் 90% வந்து ஃபியூல் தாங்க இருக்கும். அந்த ஃபியூல்னால தான் இந்த ராக்கெட் வந்து மேலே போகுது. அதுலேயும் ரொம்ப ஒரு ஃபன்னான விஷயம் என்ன தெரியுமா இல்லையா, ராக்கெட் லான்ச் ஆனோடனே நெருப்பு வந்து அப்படியே கீழே போகுது இல்லை, கிட்டத்தட்ட லான்ச் ஆகி ஒரு 2-3 நிமிஷத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 80-84% ஃபியூலை வந்து காலி பண்ணிவிடும். மிச்சம் இருக்கிற ஃபியூலை வச்சு தான் மேலே பார்க்க போகும். அதனால தான் போகிற வேலையே ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பகுதி வந்து அப்படியே கட் ஆகிடும். ஏன்னா அந்த ஃபியூல் இருக்கிற இடம் வந்து முடிஞ்சிட்டு தெண்டமாக ஒரு வெயிட்டை தூக்கிட்டு மேலே பார்க்க போக வேண்டியதில்லை, பார்ட்டை கட் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி மேலே போக போக அடுத்தடுத்த பார்ட்டை வந்து கட் பண்ணி விடுவாங்க. இதில் ராக்கெட் வந்து ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவில் பிஎஸ்எல்வி ராக்கெட்டு, ஜிஎஸ்எல்வி ராக்கெட் இருக்குல்ல, பிஎஸ்எல்வி வந்து 4 பார்ட்டாக இருக்கும். இப்போ விண்ணில் ஏவுனதுக்கு அப்புறம் பார்ட்டு வேலை முடிஞ்சோடனே அது கிளண்டுக்கும். அடுத்த 2வது பார்ட்டு வேலையை தொடங்கும், அது முடிஞ்சோடனே அது கிளண்டுக்கும். இப்படி 4 பார்ட்டாக பிஎஸ்எல்வி இருக்குது, ஜிஎஸ்எல்வி 3 பார்ட்டாக இருக்குது. இப்போ ஃபால்கன் 9 தானே போய் நிலவில் மோதுனுச்சு, இது 2 பார்ட்டு தான், கொஞ்சம் அட்வான்ஸ்டானது. இந்த ஃபால்கன் 9 ராக்கெட் வந்து 70 மீட்டர் ஹைட் இருக்குங்க. அதை தாண்டி எப்படி சொல்லணும்னா ஒரு 23 மாடி கட்டில் இருக்குன்னு வைங்களேன், அந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்கும். இப்படிப்பட்ட அந்த ராக்கெட்டு ஒட்டு மொத்தமாக 5,50,000 கிலோ இருக்கும். இதில் 5 லட்சம் கிலோ வெறும் ஃபியூல் மட்டும்தான். அடுத்த 25,000 கிலோ தான் இந்த ராக்கெட்டோட வெயிட்டு, வெறும் வெத்துக்கூடு. அப்புறம் 25,000 கிலோ மெயினாக எதை அனுப்புகிறோம், சேட்டலைட் அனுப்புகிறோன்னு வைங்களேன், அதோட வெயிட் 25,000 கிலோ. இப்படி ஒட்டு மொத்தமாக 5,50,000 கிலோவாக இருக்கும். இதை விண்ணில் ஏவுறாங்கன்னா கிட்டத்தட்ட 550 கோடியிலேருந்து 600 கோடி ரூபா செலவாகும். இந்த ராக்கெட்டை விண்ணில் ஏவுனதுக்கப்புறம் 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே பார்ட்டோட வேலை முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட 84% ஃபியூலை காலி பண்ணி பார்ட்டை கிளட்டி விட்டுருவாங்க. இப்போ அந்த ராக்கெட்டோட வெயிட்டு வெறும் 1 லட்சம் கிலோ தான் இருக்கும். 5.5 லட்சம் கிலோலேருந்து வெறும் 1 லட்சம் கிலோவாக எப்படி ராக்கெட்டை ஏவுன ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து மாறிடும். அந்த 1 லட்சம் கிலோ அப்படியே மேலே பார்க்க போய்கிட்டே இருக்கும். அப்புறம் விண்வெளி அடைஞ்சதுக்கப்புறம் 2வது பார்ட்டோட வேலை வந்து முடியுது. கரெக்டாக எந்த இடத்துல அந்த சேட்டலைட்டை நிலைநிறுத்தணுமோ அங்கே நிறுத்திட்டு அது அப்படியே விண்வெளி குப்பையாக வந்து மாறிடும். அதுக்கப்புறம் சேட்டலைட்டு பூமி வந்து சுற்றிக்கிட்டு வரும். இப்போ இந்த ஃபால்கன் 9 ராக்கெட் வந்து எவ்வளோ அட்வான்ஸ்டுன்னா, இப்போ அந்த பார்ட் இருக்குல்லங்க, அது 3 நிமிஷத்தில் அதோட பணியை முடித்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 25 டன்னு வெயிட் உள்ள அந்த பார்ட்டு தரைத்தளத்துலேயோ இல்லாட்டி கப்பல் தளத்துலேயோ வந்து கீழே வந்துடும். அதை வந்து மறுபடியும் யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட 20 வாட்டி அந்த ஃபால்கன் 9ஓட அந்த பார்ட்டை யூஸ் பண்ணலாமா. ஆனால் இப்போ நம்ம பிஎஸ்எல்வி ராக்கெட்டு, ஜிஎஸ்எல்வி ராக்கெட்லாம் ஒரு வாட்டி லான்ச் பண்ணுறோன்னா அது அப்படியே பார்ட்டு அங்கே கடலில் விழுந்துடும். அப்புறம் 2வது பார்ட்டு அப்படியே விண்வெளி, 3வது பார்ட்டு விண்வெளின்னு அப்படியே வந்து குப்பையாக மாறிடும். ஆனால் அந்த ஃபால்கன் 9 மட்டும்
பார்ட்டு பூமிக்கு வந்து அதை 20 வாட்டி வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். 2வது பார்ட் வந்து விண்வெளி குப்பையாக தான் வந்து இருக்கும். இதில் என்னென்னா ஸ்பேஸ் எக்ஸ் வந்து 2 பார்ட்டுமே பூமிக்கு வர மாதிரிலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் பல விஷயங்கள் ட்ரை பண்ணுறாங்க. நம்ம இஸ்ரோவுமே திரும்பி வர்ற மாதிரி உள்ள ராக்கெட்டை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நம்ம விண்வெளி குப்பைகளுக்குள்ளே வரணும். இப்போ அந்த ஃபால்கன் 9 2வது பார்ட்டை வந்து அங்கே விட்டுரும். அது விண்வெளி குப்பையாக இருக்கும். நம்ம பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி ராக்கெட்டு கூட அங்கே வந்து குப்பையாக வந்து தெரியும். இப்படி பல ராக்கெட்டு வந்து அங்கே குப்பையாக இருக்கும். ஆயிரக்கணக்கான ராக்கெட்டை வந்து நம்ம இங்கேருந்து அனுப்பிடுறோம். அதில் பல பார்ட்டு அப்படியே அங்கே குப்பையாக தெரியும். அதை தாண்டி பயன்படாத சேட்டலைட்டுமே அது குப்பை தான். இப்படி பல குப்பைகள் டன் கணக்காக, அதுவும் நினச்சி கூட பார்க்க முடியாத டன்னு, 15,000 மெட்ரிக் டன் குப்பைகள் விண்வெளிக்குள்ளே சுற்றிக்கிட்டு தெரியுதுங்க. நினச்சி பாருங்களேன். அதாவது 1,50,00,000 கிலோ வெயிட் உள்ள குப்பைகள். இதில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா 10 சென்டிமீட்டருக்கு மேலே உள்ள குப்பைகள், அதாவது அந்தளவுக்கு நீளம் உள்ள குப்பைகள் 10 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்குன்னா அது வந்து ரேடார் மூலம் கண்காணிக்க முடியும். கிட்டத்தட்ட 36,500 குப்பைகளுக்கு மேலே அது இருக்குதான். அதாவது 10 சென்டிமீட்டருக்கு மேலேங்க. அடுத்த 1 சென்டிமீட்டர்லேருந்து 10 சென்டிமீட்டருக்குள்ளே கிட்டத்தட்ட 1 மில்லியன் குப்பைகள், அதாவது 10 லட்சம் குப்பைகளுக்கு மேலே இருக்கான். அடுத்த 1 மில்லிமீட்டர்லேருந்து 1 சென்டிமீட்டர் குப்பைகள், அதாவது குப்பைகள் சொல்கிறத விட வெறும் துகள் துகளாக இருக்கும். அந்த துகள்கள் வந்து 13 கோடிக்கு மேலே வந்து இருக்குதான். இப்படி ஸ்பேஸுக்குள்ளே நம்மளால் பல குப்பைகள் வந்து இருக்குது. இதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ அனுப்புகிற இந்த சேட்டலைட்லாம் அதோட பணி முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 5 வருஷத்துலேயோ 10 வருஷத்துலேயோ இது மாதிரி இங்கே நம்மளோட வளிமண்டலத்துக்குள்ளே வந்து அந்த பயன்படாத சேட்டலைட்டு எரிகிற மாதிரி வச்சிடணும் அப்படின்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து விண்வெளி குப்பையாக்கிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அதனால் அந்த ரூல்ஸை போட்டு யார் இங்கேருந்து சேட்டலைட் அனுப்புனாலும் அதோட பணி முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வளிமண்டலத்தில் வந்து அது எரிஞ்சு போகணும். இப்படி தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இருந்தாலும் இப்போ கரண்டாக 15,000 மெட்ரிக் டன் குப்பைகள் இருக்குது. நிலவுக்கு வந்தோம் அப்படின்னா நம்மளால் 227 டன் குப்பைகள் அங்கே வந்து இருக்குது. காரணம் என்னென்னா அப்போலோ மிஷனில் மனிதர்கள் அங்கே போனாங்க, அது மூலம் வந்த குப்பைகள். அதை தாண்டி இங்கேருந்து ரோவர் இதெல்லாம் அனுப்பிவிடுவோம்ல, அது மூலம் உள்ள குப்பைகள். ஏன்னா அந்த வேலை முடிஞ்சோடனே அது குப்பையாக தான் வந்து மாறும். அப்படிப்பட்ட பல குப்பைகள் டன் கணக்காக நிலவுலையும் இருக்குது. இப்போ விண்வெளியில் இருக்க குப்பைகள்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாம் 15,000 மெட்ரிக் டன்னா யோசிச்சு பாருங்களேன். இந்த டன் குப்பைகள்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளோட சுற்றுப்பாதைக்கிட்ட திரியிற அந்த குப்பைகள்லாம் இருக்குல்ல, அதை வந்து ஈஸியாக அழிச்சிருவாங்க. அது எப்படி அழிப்பாங்கன்னா, இப்போ நம்ம பூமியை சுற்றிக்கிட்டு தான் அந்த தேவையில்லாத குப்பைகளும் பூமியை சுற்றிக்கிட்டு தான் அதுவும் வரும். அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 27,000 km/h ஸ்பீடில் தான் நம்ம பூமியை வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த குப்பைகளும் சரி. அந்த குப்பைகள் எப்படி அழியும்னா, நம்ம வளிமண்டல காற்று இருக்குல்ல, அது லேசாக, ரொம்ப லேசாக அதோட ஸ்பீடை வந்து குறைக்கும். அந்த 27,000 km/hங்கிறது அப்படியே அந்த குப்பைகளை வரசி அப்படியே வந்து ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சி, நம்ம கொஞ்சம் குறைச்சா போதும், நம்மளோட புவியீர்ப்பு விசை டக்குன்னு நம்ம பூமிக்குள்ளே இழுக்கும். வளிமண்டலத்துக்குள்ளே வந்துட்டால் போதும், அந்த காற்று அழுத்தத்திலேயே அப்படியே அந்த குப்பைகள்லாம் எரிஞ்சு போகும். அது எவ்வளோ பெரிய பொருளாக இருக்கட்டும், வந்தால் வளிமண்டலத்துக்குள்ளே எரிஞ்சு போயிடும். காற்று வந்து லேசாக உரசி 27,000 km/hங்கிற ஸ்பீடை குறைச்சி அப்படியே புவியீர்ப்பு விசை வளிமண்டலத்துக்குள்ளே இழுத்து எரிச்சிருங்க. இப்படி பல பொருள் எரியும். பயன்படாத சேட்டலைட்டு கூட கரெக்டாக வளிமண்டலத்துக்குள்ளே வந்தால் எரிஞ்சு போயிடும். அதுதாங்க நடக்கும். அந்தளவுக்கு வளிமண்டலம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னா, நம்ம பூமியிலேருந்து ஒரு 200லேருந்து 300 கிலோமீட்டர் ஹைட்டில் உள்ள ஒரு குப்பைகள் இருக்குதுன்னு வைங்களேன். இல்லை ராக்கெட்டை ஏவி விட்டோம், அது 200லேருந்து 300 கிலோமீட்டர் ஹைட்டுக்குள்ளே தான் அந்த குப்பை இருக்குது அப்படின்னா, ஒரு சில வாரத்துலேயோ இல்லை ஒரு சில நாள்லேயோ அந்த குப்பை நம்ம வளிமண்டலத்துக்குள்ளே வந்து எரிஞ்சு போயிடும். இதுவே 400 கிலோமீட்டர் ஹைட்லேருந்து 500 கிலோமீட்டர் ஹைட்டுக்குள்ளே ஒசக்க இருக்குன்னு வைங்களேன். அப்போ வளிமண்டல காற்று லேசாக இருக்கும். அதோட ஸ்பீடை வந்து லேசாக குறைச்சி வந்து 1 வருஷத்துலேயோ 5 வருஷத்துக்குள்ளேயோ நம்ம வளிமண்டலத்துக்குள்ளே வந்து அதை வந்து எரிச்சு விட்டுரும். இதுவே 600 கிலோமீட்டர் ஹைட்டில் தான் அந்த ராக்கெட்டோட பொருள் இல்லாட்டி ஏதோ குப்பை இருக்குது அப்படின்னு வைங்களேன். அது வந்து ஒரு 20 வருஷமோ இல்லாட்டி 100 வருஷம் கூட ஆகலாமா அது நம்ம வளிமண்டலத்துக்குள்ளே வந்து எரியறதுக்கு. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 36,000 கிலோமீட்டர் ஹைட்டில் கூட இதே மாதிரியே சேட்டலைட்டை கொண்டு நிறுவியிருக்காங்க. அப்படிப்பட்ட அதோட ஆயில் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதை வளிமண்டலத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது. அதனால கடைசி காலத்தில் இருக்க ஃபியூலை வந்து அப்படியே யூஸ் பண்ணி இன்னமும் மேலே 300 கிலோமீட்டர் தொலைவுக்கு கொண்டு போய் யாருமே பயன்படுத்தாத எதுவுமே இல்லாத ஒரு குப்பை கடங்கு மாதிரி அங்கே கொண்டு வந்து அந்த சேட்டலைட்டை விட்டுருவாங்க.
அதாவது 36,000 கிலோமீட்டர் ஹைட்டில் உள்ள சேட்டலைட்டை. அது ஆயுட்காலம் முடியும் போது அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரு 600 கிலோமீட்டர் ஹைட்டில் உள்ள அந்த ராக்கெட்டோட பொருள் மற்ற குப்பைகள்லாம் வந்து அப்படியே படிப்படியாக ஒரு சில வருஷங்களில் பூமியோட வளிமண்டலத்துக்குள்ளே வந்து எரிஞ்சு போகும். அது பயன்படாத சேட்டலைட்டு கூடங்க அது எப்படா எரியுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு காற்றோட அழுத்தம் வந்து, ஏன்னா கிலோமீட்டர் கணக்காக ஸ்பீடாக வரும். இங்கே வளிமண்டலத்தில் இருக்க காற்று அப்படியே பட்ட உடனே அப்படியே அந்த அழுத்தத்திலே வந்து எரிஞ்சு போகும். அதுவும் நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல எந்த அளவுக்கு வளிமண்டலம் பவர்ஃபுல்லானது அப்படின்னு. அதனால தாங்க புவியீர்ப்பு விசை, இந்த வளிமண்டலம் இதெல்லாம் தாண்டி தான் ராக்கெட்டு மேலே போகுதுன்னா எவ்வளோ ஃபியூல் செலவாகும் பாருங்கள். அதனால தான் 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே 80% ஃபியூலை வந்து காலி பண்ணி மேலே பார்க்க வந்து போகுது. அந்தளவுக்கு பவர் கொடுத்தா தான் அது வந்து மேலே போக முடியும். இப்படி நம்ம பூமியை சுற்றி இருக்கிற குப்பைகளை வந்து வளிமண்டலத்துக்குள்ளே கொண்டாந்து எரிச்சிடலாம். அதை தாண்டி போகிற குப்பைகளை வளிமண்டலத்துக்குள்ளே கொண்டாந்து எரிக்க முடியாது. அது கடைசி வரை குப்பையாக தான் வந்து தெரியணும். இந்த ஃபால்கன் 9 ராக்கெட் வந்து எதனால் நிலவில் மோதினுச்சுன்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் ஜனவரி 2025 இதை வந்து ஏவுறாங்க விண்ணுக்கு. இது நிலவுக்கு வந்து போக போகுது. மொதல் பார்ட் வந்து கிளண்டுட்டு, 2வது பார்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 39,000 km/h ஸ்பீடு, ரொம்ப ஸ்பீடில் புவியீர்ப்பு விசையை தாண்டி போகுது. அந்த ஸ்பீடில் போனால் தான் புவியீர்ப்பு விசையை தாண்ட முடியும், இல்லாட்டி புவியீர்ப்பு விசைக்குள்ளே மாட்டிக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட புவியீர்ப்பு விசைங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் புவியீர்ப்பு விசையை தாண்டி கொண்ட இந்த ராக்கெட் வந்து விட்டுரும். 2வது பார்ட்டோட வேலையும் முடிஞ்சிடும். வெறும் விண்கலம் மட்டும்தான் கரெக்டாக அந்த நிலவை நோக்கி போகும். நிலவை நோக்கி எப்படா அந்த விண்கலம் போகுது, அதுக்குள்ளே ஃபியூல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, அதுக்குள்ளே கம்மியான அளவுக்கு ஃபியூல் இருக்கும். ஆனால் இதோட பியூட்டியே இது தாங்க. இப்போ பூமியில் வந்து காற்று இருக்குது. அதனால் நம்ம ஒரு ஸ்பீடாக போகிறோன்னா காற்று எப்படியுமே தடுக்கும். ஆனால் விண்வெளியில் அது கிடையாது. இப்போ ராக்கெட் வந்து 39,000 km/h ஸ்பீடில் கொண்ட விண்வெளியில் விட்டுறதுன்னா அதே ஸ்பீடில் தான் அந்த விண்கலம் போய்கிட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்கள், அதுக்கு எந்த ஃபியூலும் வந்து தேவைப்படாது. அதே ஸ்பீடில் காற்று இல்லாததுனால, எதுவுமே தடுக்காததுனால அதே ஸ்பீடில் அப்படியே நிலவை நோக்கி போய்கிட்டே இருக்கும். அதுவும் அந்த பாதையை வந்து கரெக்டாக அமைச்சிருப்பாங்க. எந்த இடத்துக்கு, ஏன்னா நிலவு வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும், எந்த இடத்துக்கு நிலவு வரும், நம்ம எந்த இடத்துக்கு, ஏன்னா எத்தனை நாளில் போகணுங்கிற கணக்கு இருக்குல்ல, இத்தனை நாளில் நம்ம இந்த இடத்துக்கு வந்துடும், கரெக்டாக அந்த இடத்துக்கு நிலவும் வந்துடும் அப்படின்னு கணக்கு பண்ணி அந்த விண்கலத்தை கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் அது அங்கே தரையில் இறக்கணுன்னா இதோட ஸ்பீடை குறைச்சிட்டு பல விஷயங்களை வந்து இங்கே பூமியில் இருந்துக்கிட்டு விஞ்ஞானிகள் வந்து பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அறிவியல் வந்து வளர்ந்துருக்கு. யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ பியூட்டின்னு. 39,000 km ஸ்பீடில் கொண்டு விட்டோன்னே அது பாட்டுக்கு வந்து விண்கலம் வந்து போகும், காற்று தடை இல்லாததுனால. இந்த ஃபால்கன் 9 ராக்கெட்டு எதனால் மோதினுச்சுங்கிறதுக்கே நான் இன்னும் வரலையே. ஏன்னா இந்த ஃபால்கன் 9 வந்து கொண்டு விட்டுருது புவியீர்ப்பு விசையை தாண்டி. ஆனால் இந்த ராக்கெட்டு வந்து தறிகெட்டு ஓட ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா இங்கே புவியீர்ப்பு விசைக்குள்ளே வர முடியலை, அதனால் இங்கே பூமி வந்து இழுக்கலை. அந்த ராக்கெட்டோட பகுதி 2வது பகுதி தானே, அது வந்து கிட்டத்தட்ட 4 டன் வெயிட்டு. நான் சொன்ன மாதிரியே ஒரு 5 மாடி கட்டடம் நீளம். அப்படிப்பட்ட ராக்கெட்டு அங்கேயே விண்வெளி குப்பையாக சுற்றிக்கிட்டு திரியுது. அப்புறம் நம்மளோட புவியீர்ப்பு விசை, லேசான புவியீர்ப்பு விசை, அப்புறம் நிலவோட ஈர்ப்பு விசை, அப்புறம் அந்த சூரிய ஒளியோட அந்த அழுத்தம் அப்படின்ட்டு பல விஷயங்களை தாண்டி அது வந்து நில தடுமாறி அப்படியே நிலவை நோக்கியே போகுது. அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 8,700 km/h ஸ்பீடில் வேகமாக அந்த 5 மாடி கட்டடம் மாதிரி உள்ள அந்த பெரிய ராக்கெட்டோட பகுதி போய் ஐன்ஸ்டீன் பள்ளத்துக்கிட்ட வந்து மோதுது. அப்படி மோதினோடனே ஒரு பெரிய பள்ளமே வந்து உருவாகுது. கிட்டத்தட்ட 18 மீட்டர்லேருந்து 30 மீட்டர் அகலம் உள்ள பள்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 மீட்டர் ஆழம் உள்ள பள்ளமாக அது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த பள்ளம் உருவாயிடுது. கரெக்டாக ஆகஸ்ட் 5 12 மணியை போல் இந்த சம்பவம் நடக்குது. இதை முன்னாடியே கணிச்சிட்றாங்க. ஏன்னா இதை கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இது கண்டிப்பாக மோத போகுது அப்படின்னு விஞ்ஞானிகளுக்கு தெரிஞ்சுட்டு அவங்க நினச்ச மாதிரியே அங்கே போய் மோதுது. இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு விஞ்ஞானிகள் யோசிக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல தென்கொரியாவோட லூனாரி சேட்டலைட்டும் என்னமோங்க, அது அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு அந்த இடத்துல. கரெக்டாக அது ஃபோட்டோ எடுத்திருக்கும் அப்படின்ட்டு முன்னாடி வந்து நிலவு வந்து அந்த இடத்துல பள்ளம் இருக்காது, இப்போ பள்ளமாக இருக்கா அப்படின்னு ஃபோட்டோ வச்சு செக் பண்ணுவோன்னு செக் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த இடத்துல வந்து பள்ளம் இருந்திருக்கு, கண்டிப்பாக மோதி இருக்கு அப்படின்னு வந்து தெரிய வருது. இதில் என்னென்னா, இங்கே பூமியிலேருந்து அதை பார்த்துருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்பவம் நடந்தப்போ பூமியில் பெரும்பாலும் வந்து எல்லா இடத்துலையும் பகலாக தான் வந்து இருந்திருக்கு. இதை தாண்டி இங்கே போய் பள்ளம் உருவாகிட்டு கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய வெயிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 8,700 km/h ஸ்பீடில் போய் மோதுதுன்னா
அதாவது செகண்டுக்கு கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் ஸ்பீடு. அவ்வளோ ஸ்பீடில் போய் மோதுதுன்னா எவ்வளோ மண் பறந்துருக்கும். அந்த அளவுக்கு மண் தூசி வந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் உயரத்துக்கு அது பறந்துருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இம்பேக்டை இந்த ஃபால்கன் 9ஓட 2வது பார்ட் வந்து கொடுத்துருந்துருக்கு. ஆனால் இது வந்து எதுவும் நிலவுக்கு ஆபத்து பூமிக்கு ஆபத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆபத்து கிடையாது. ஏன்னா இந்த ஃபால்கன் 9ஓட 2வது பார்ட்டு மாதிரியே ஒவ்வொரு 6 நாளைக்கும் ஒரு தடவை ஒரு விண்கல் வந்து போய் நிலவில் வந்து மோதுது. யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு 6 நாளைக்கும் ஒரு தடவை தினமுமே அங்கே விண்கல் மோதுது. ஆனால் இவ்வளோ வெயிட் உள்ள பொருள் மோதுறது 6 நாளைக்கு ஒரு தடவை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது நம்மளால் வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், நம்ம பூமியில் வளிமண்டலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பூமிங்கிறது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா வளிமண்டலம் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்குது. வளிமண்டலத்துக்குள்ளே வர்ற பொருளை அது எரிக்குது. ஆனால் நிலவில் வளிமண்டலம் இல்லை. வளிமண்டலம் இருந்துருந்துச்சுன்னா இந்த ஃபால்கன் 9 வந்து பார்த்துட்டிங்கன்னா எரிச்சிருந்துருக்கும். ஆனால் அது எரிக்கலை, காரணம் வளிமண்டலம் இல்லை. இதெல்லாம் எவ்வளோ பெரிய பியூட்டின்னு யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது பூமி வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நம்ம இதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இங்கேருந்து பல பொருள்களை அனுப்பி வைக்கிறோம். அது குப்பையாக அங்கே இருக்குது. அந்த குப்பையை பூமிக்குள்ளே கொண்டு வந்து எரிக்கிறோம். அதை தாண்டி நிலவை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இங்கேருந்து பல பொருள் அனுப்பி வைக்கிறோம். நிலவுக்குள்ளேயும் வந்து குப்பை கிட்டத்தட்ட டன் கணக்காக வச்சுருக்கோம். அதில் இங்கே விண்வெளிக்குள்ளே தறிகட்டு போகிற அந்த குப்பைகளில் 1-2 போய் நிலவில் போய் மோதுது. இந்த ஃபால்கன் 9 தான் வாட்டியான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடியும் போய் மோதிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. நீங்கள் இந்த ஸ்பேஸ் குப்பைகளையும் நம்மளோட இந்த மிகப்பெரிய ஆராய்ச்சிகளை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பூமி மாதிரியே ஒரு கிரகம் வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இன்னொரு கோள் இருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, பாய் கைஸ்.